சர்ப்ரைஸ். ஒரு ரைஸ் வேணாம் எனக்கு. ரைஸ் நான் வைக்கவே இல்ல, சப்பாத்தி தான் போடுறேன். இப்பதான் சர்ப்ரைஸ் பண்றேன்னா நான் சர்ப்ரைஸ் தான் சொன்னேன், ரைஸ் நான் சொல்லலையே. ஐயோ ஆட் ஆகுது சப்பாத்தி. மஷ்ரூம். ஏன் கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்க? அந்த பாட்டில் எடுத்தா தண்ணி டிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு மில்கி மிஸ்ட் வாங்கிட்டு வந்து. கிரீமா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குமோ? டேஸ்ட் பண்ணி பாருங்க. நானும் பண்ணது இல்லை இதெல்லாம். நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டியா? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த டிஷ் பண்றேன். அவங்க வந்து இது ரைஸோட வச்சு சாப்பிட சொன்னாங்க. எங்க சப்பாத்தி மாவுல மிக்ஸ் பண்ண போறியா? நீங்க போய் துணி காய வச்சுட்டு வாங்களேன், நான் உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். சப்பாத்தி சாஃப்டா ஆறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க பாப்போம். இதனாலே சப்பாத்தி போடுறது இல்ல, எப்படி போட்டாலும் ஹார்ட் ஆயிடுது. நெய் ஊத்திட்டேன், எண்ணெய் ஊத்திட்டேன், இப்ப பால் ஊத்திருக்கேன், சுடு தண்ணி ஊத்திருக்கேன், பச்சை தண்ணி, எல்லா தண்ணியும் ஊத்திருக்கேன். ஆனாலும் ஹார்டா இருக்கு மாவு. அவங்க பண்ணதை நான் பார்த்தேன், பட் அதுவே எக்ஸாக்டா வருமானது எனக்கு தெரியாது. ஆனா அந்த பையனுக்கு அது தெரியாது. ஒட்டி கெட்டியா? இல்ல இல்ல, நான் அதுல இருக்க மாதிரி உனக்கு செஞ்சு தருவேன். இல்ல இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட் டைமா நான் மேக்சிமம் யூடியூப் பார்த்து எதுவும் சமைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைமா வந்து யூடியூபு இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வர்றது ட்ரை பண்ணி பார்ப்போம் சேனலுக்காக. நம்மளுக்கு ஒரு பலியாடு இருக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு, அதனால ட்ரை பண்றேன், பார்ப்போம். ஓகே, நம்ம இது ஊற வச்சிருவோம் மாவை கொஞ்ச நேரத்துக்கு. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து வெஜ்ஜிஸ் வாஷ் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஹேண்ட் வாஷ் பண்றேன்.